நூலகத்துக்கு செல்லும் பொழுது அங்க இருக்கின்ற விசிட்டர்ஸ்க்கான வசதி மட்டும் நான் கேட்பதல்ல. லைப்ரரியான ஒரு லேடி இருந்தாலும் சரி, ஜென்ஸா இருந்தாலும் சரி, முதல்ல நீங்க போறதுக்கான டாய்லெட்ஸ் வசதி இருக்காமா அப்படின்னு கேட்பதை நான் வசதியா வைத்திருக்கின்றேன். ஏன்னா அவர்களும் மனிதர்கள் தான். வந்துட்டு போனாங்கன்னா டெடிகேட்டடா காலம்பரம் வந்து ஈவினிங் அங்க உட்கார்ந்துட்டு போகக்கூடியவர்கள். என்னென்ன புத்தகம் தேவை அந்த புத்தகத்தை அடுக்கி வைப்பதாக இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்தாப்ப அந்த மெம்பர்ஸோட லிஸ்ட்டை ஒரு தடவை சரிபார்ப்பதாக இருந்தாலும் சரி, மெம்பர் கார்டு கொடுத்ததுல இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மிக அழகாக. அதனால நமது திராவிட மாடல் அரசு முத்தமிழர் கலைஞர் காலத்தில் எப்பொழுதெல்லாம் நம்முடைய அரசு அமைகிறதோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கான அந்த உயர்வு நடந்து கொண்டேதான் இருக்கிறது என்று சொல்றதுக்கு காரணம், இந்த டிபார்ட்மெண்ட் சாதாரண டிபார்ட்மெண்ட் இல்ல. அது லைப்ரரிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஒவ்வொரு லைப்ரரியும் பாத்தீங்கன்னா நாம தான் மக்கள்கிட்ட பேசணும். ஒவ்வொரு புத்தகத்தையும் பேசக்கூடிய யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்க தான். அந்த புத்தகம் எங்க இருக்கிறது, புத்தகம் பத்திரமாக இருக்கின்றதா, அந்த புத்தகத்துக்கு முதல் உதவி தேவைப்படுகின்றதா அப்படின்னு பார்க்க அது ஒரு உயிர் மாதிரி பாக்குறீங்க நீங்க. அதை நான் கண்கூடாக நான் பார்த்திருக்கிறேன். பல நேரங்கள் நான் பேசியிருக்கேன். நான் சங்கத்தின் சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கைகள் பேசும்போது அவங்க மனம் உருங்கி பேச நான் பார்த்திருக்கேன். மழை பெஞ்சு அந்த மழை பெய்கிற போது அந்த புத்தகம் நினைக்கிறது என்று சொன்னா தான் பெத்த பிள்ளைய நினைக்கிற மாதிரி நினைக்கக்கூடியவர்களாக உங்கள் அனைவரையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன்.